வணக்கம் நண்பர்களே. 2 நிமிஷத்தில் இன்விடேஷன் கார்ட்ஸை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆன்லைன் லோகோ மேக்கரை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் கூட நான் உங்களுக்கு ஒரு அருமையான டூலை தான் சொல்லித்தர போகிறேன். அதனுடைய பேர் டிசைன் கேப் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் சாஃப்ட்வேர். இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன் கிராஃபிக் டிசைனிங் ஒர்க் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்குள்ளே போய் மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கூகுள் க்ரோம் வந்துடுங்க அல்லது வேறு ஏதாவது வெப் ப்ரௌசருக்கு வந்துடுங்க. ஸோ அதுக்கு அடுத்தது google.com போயிருங்க. இதில் டிசைன் கேப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். DESIGNCAP அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா designcap.com அப்படின்னு ஃபஸ்ட் லிங்க் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, சைன்அப் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ சைன்அப் தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. வழக்கம் போல் நம்ம மற்ற பதிவுகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஃப்ரீ சைன்அப்ஸு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே போல் இதையும் வந்து சைன்அப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடியை டைப் பண்ணிடுங்க. மறுபடியும் கன்ஃபார்ம் இமெயில் இடத்துலையும் வந்து மறுபடியும் அதே இமெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு சைன்அப் பட்டன் மேலே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வெல்கம் ஸ்க்ரீன் வந்திருக்கு. இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ராஃபிட் அப்படின்னு இருக்கு, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் நவ் பட்டன் மேலே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கன்ஃபார்ம் நவ் பட்டன் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் ஒன்று வந்திருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வேணால் இந்த இடத்துல வந்து கிளிக் த பட்டன் டு கன்ஃபார்ம் யுவர் அக்கௌண்ட் அப்படின்றது பாருங்கள். இந்த இடத்துல இந்த ஹியர் மேலே நீங்கள் கிளிக் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு விஷயத்தை வந்து எல்லா பதிவுகள்லையும் சொல்லிகிட்டே வரேன். நீங்கள் இந்த மாதிரி இமெயில் சைன்அப்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு தனி இமெயில் ஐடியை வச்சுக்கோங்க. உங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடியை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ அதுதான் வந்து சேஃப்டியும் கூட. ஸோ எல்லா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸுக்கும் எல்லாருமே வந்து சைன்அப்ஸ் கேட்குறது வழக்கம். ஸோ அதுக்கே ஒரு தனி இமெயில் ஐடியை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி. ஸோ வாங்க அடுத்தது இதை கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்தில் வந்துடுங்க. ஸோ இந்த டிசைன் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பக்கத்தில் வந்துடுங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். பிஸ்னஸ் கார்டு டிசைன், அதாவது விசிட்டிங் கார்டு டிசைன், ஃப்ளையர் டிசைன், ப்ரோச்சர் டிசைன், உங்களுடைய ஃபேஸ்புக் கவர் பேஜு, ஸோ யூடியூப் சேனல் ஆர்ட்டு, தம்ப்நெயில், இப்படி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஈவன் நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூம்ஸை கூட இங்கே டிசைன் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா வந்து பார்த்துக்கலாம். பட் இந்த பதிவில் நான் வந்து ஸ்பெஷலாகவே உங்களுக்கு வந்து இன்விடேஷனை பற்றி தான் நான் வந்து காமிக்கலான் இருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து இந்த இன்விடேஷன் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேட்டகரியில் வந்து இன்விடேஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்ட்லி இன்விடேஷன்ஸு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இன்விடேஷன் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. see all டிசைன்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆன்லைன் டிசைனர் ஓப்பன் ஆகும். ஸோ இது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ உங்கள் சிஸ்டமை பொறுத்து. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு கிரக பிரவேசம், ஸோ ஹவுஸ் வார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த டெம்ப்ளேட் இருக்கு பாருங்கள். ஸோ இது நமக்கு பிடிச்சிருந்தால் நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உள்ள டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் மாற்றிக்கணும், அவ்வளோதான். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ டபுள் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட்டை மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து CKT அப்படின்னு மாற்றிடுறேன். ஸோ நம்ம சேனலோடைய பேர் கம்ப்யூட்டர் நாலேஜ் தமிழா. ஸோ அதை வந்து இங்கே போட்டுடுறேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இங்கே மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே மாறக்கூடியது தான். ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து மாற்றிக்கங்க. அதுக்கு அடுத்தது வந்து கலர் ஆப்ஷனு அதெல்லாம் வந்து இங்கே மேலேயே இருக்கும். ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்டு யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய அதே போல் ஆப்ஷன்ஸ் இங்கேயும் இருக்குது. ஸோ கலர்ஸ் எல்லாம் மாற்றணும் அப்படின்னாக்கா இங்கேருந்து மாற்றிக்கலாம் நீங்கள்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி மாற்றிக்கலாம். கலர்ஸை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்றிக்கலாம். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து கலர்ஸு, பொசிஷனிங் இதெல்லாம் வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சன் இருக்குது. ஸோ இதை இந்த சைட்லேருந்து இந்த சைடில் கொண்டு வர்றது, இந்த சைடில் கொண்டு வர்றது. ஸோ இந்த வீடு இருக்குது, இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இது போல் இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தர் உங்களுக்கு வேறு ஏதாவது இது கூட அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது எலிமெண்ட்ஸு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த எலிமெண்ட்ஸில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இந்த எலிமெண்ட்ஸு இந்த கியர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே வந்து ஆரோஸு, இந்த பேட்ஜஸ்ஸு, இந்த ஸ்பீச் பபிள்ஸு, இது போல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது ஆட்டோ அலைன் கூட ஆகிக்கும். அதாவது நீங்கள் இப்படி மூவ் பண்ணிங்கனாவே அந்த மிடில் பாயிண்ட்டு, ஸோ இந்த வெர்டிக்கல் சென்டர், மிடில் சென்டர், ஹாரிசான்டல் சென்டர், இது போல் ஆப்ஷன்ஸுக்குள்ளே உங்களுக்கு அது காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து அலைன்மெண்ட்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கலர்ஸை மாற்றிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும், உங்களுடைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் மேலே கிளிக் பண்ணி ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது சார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது இந்த மாதிரி சார்ட்ஸ் ஏதாவது நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கடுத்தது வேறு ஏதாவது ஐட்டம்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துலேருந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோஸுக்கு போனீங்கன்னா ப்ரீடிஃபைன்ட் ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ அதாவது இதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸு, இது ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டாபிக்ஸுக்கு இருக்குது. ஸோ இப்போ டெக்னாலஜி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா டெக்னாலஜி ரிலேட்டட் இமேஜஸ் வரும். ஸோ அதுக்கடுத்தது இந்த இமேஜை நீங்கள் எப்படி கிளிக் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாமே வந்து ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜஸாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய சிஸ்டத்துலேருந்து நீங்கள் ஏதாவது அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ப்ரௌஸ் இமேஜஸ் போய் அங்கேருந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாடியூல்ஸில் என்ன இருக்குது பார்ப்போம். ஸோ மாடியூல்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே சில ஐகான்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேஸ்புக்கு லைக் ஐகான் இது போல் இருக்குது. பட் இது எல்லாமே வந்து ஃப்ரீ கிடையாது. சிலதெல்லாம் ப்ரீமியம். இங்கே வந்து இந்த டைமண்ட் ஷேப்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ப்ரீமியம். அதாவது நீங்கள் பே பண்ணினா தான் அந்த ப்ரீமியம் பிளான் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ மற்றதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது இருக்குது. இது இப்படி கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா இது இங்கே வந்துடும். இதுக்கு அடுத்தது நம்ம இதை வந்து ஆல்டர் பண்ணி எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இது போல் ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது மாற்றணும் அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே வந்துடலாம். பேக்ரவுண்ட் கலர், இமேஜ், டிசைன்ஸை மாற்றிக்கலாம். இது போல் சரி நண்பர்களே, நான் வந்து இதை அன்டூ பண்ணிடுறேன். ஏன்னா வந்து அது ப்ரீடிஃபைன்ட் கலரே வந்து நல்லா இருந்தது. எதனால் அன்டூ பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டெம்ப்ளேட்ஸுமே வந்து ஒரு கலர் காம்பினேஷன்லாம் வந்து ரொம்ப ஏற்கனவே ரொம்ப யோசனை பண்ணி தான் அருமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. பட் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு 2 நிமிஷம் போதும்னு நினைக்கிறேன். நிறைய டைம் தேவையில்லை. ஸோ இதை யூஸ் பண்ணுறதும் அதே அளவுக்கு ஈஸி தான். ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் சாஃப்ட்வேர் கிடையாது. ஸோ எல்லா ஒர்க்கும் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த டவுன்லோட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி இதை உங்கள் சிஸ்டம்க்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் கிளிக் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஜேபிஇஜி ஃபார்மேட் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீலி அவைலபிள். பிஎன்ஜி, பிடிஎஃப்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதை ஏதாவது ஒரு பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஃப்ரீ ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜேபிஇஜி செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்மால் சைஸ் தான் வந்து ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்மால் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோடு கொடுத்துடலாம். ஸோ இந்த ஸ்மால் சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு போன்ற இதிலெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ பிரிண்ட் அவுட்டுக்கு மேபி வராது.
பிகாஸ் பிரிண்ட் அவுட்னா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரிண்ட் அவுட்டுக்கு ஓகே, பட் பெரிய இப்போ ஹோர்டிங் சைஸு, பேனரு, இது போல் பெரிய பெரிய இது பிரிண்ட் அவுட்டுக்கெலாம் இது வராது, அந்த ரெசல்யூஷனுக்கு வராது. ஸோ உங்கள் ஆன்லைன் அதாவது ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, அப்புறம் ஆவரேஜ் பிரிண்டிங், ஸோ அதுக்கு வந்து இது போதுமானதாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து டவுன்லோட் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் ஃபோட்டோஸ்னு கொடுக்குறேன். பாருங்கள், ரெசல்யூஷன் நல்லா தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இன்விடேஷன் பிரிண்ட் எடுத்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், இவ்வளோ பெருசாக நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்லி A4 சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 3/4 பாகம் அந்த சைஸுக்கு வந்து நீங்கள் இதை பிரிண்ட் எடுத்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளியராக தான் வரும். ஸோ அதுக்கும் மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பிக்சல்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் நான். அது அவ்வளோ கிளியாரிட்டி இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.